ஏற்றுத்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம தெய்வீக நற்கருணைக்கு எந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுது. திரிகால ஜெபம். ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூதுரைத்தார், அவரும் தூய ஆவியினால் கருத்தரித்தார். அருளிருந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இது ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையினுடைய எனக்காக கடவுது. அருளிருந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வார்த்தை மனோருவானார், நம்மிடையே குடிக்கொண்டார். அருளிருந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவனுடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரங்களாக இருக்கத்தக்கதாக சர்வேசனுடைய பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிரார்த்திக்கடவுமாக. சர்வேஸ்வர சுவாமி சமண சரித்தபடி உடைய திருமகன் இயேசு கிறிஸ்துநாதர் மனிதனானதை நாங்கள் அறிந்துள்ளோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் உத்தானத்தின் மகிமையை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களிலும் அருளே பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக அதை இயேசு கிறிஸ்துவின் வழியாக தந்தையுமே மன்றாடுகின்றோம். ஆமேன். இயேசுவின் திருதயத்தை நோக்கி ஜெபம். எங்கள் இதய ஆண்டவரே, மாட்சிமின் தேவனையுமே போற்றுகிறோம். இவ்வாலயத்தை நீரே தேர்ந்தெடுத்து திருநிலைப்படுத்தியுள்ளீர். உமது கண்களும் இதயமும் என்னாலும் நிலைத்திருக்கும் உமது திருவுரைவிடமாகிய பசிலிக்காவிற்கு இதய தாகத்தோடு வந்திருக்கின்ற விசுவாசிகளை உமது அருளாசிரால் நிரப்பும். குத்தி திறக்கப்பட்ட உமது திருதயத்திலிருந்து வழிந்தோடும் திரு இரத்தத்தையும் தண்ணீரையும் எங்கள் மீது தெளித்திரளும். உமது மீட்பின் ஊற்றுகளிலிருந்து நாங்கள் முகந்து கொள்ள அல்வீராக. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்ற இதே ஆண்டவரே, எங்கள் வேண்டுதல்களை கைவிட நீர் கண்ணோக்குவீராக. இதே ஆண்டவரே, நீரே எங்கள் நம்பிக்கை. உமக்கே புகழும் ஆட்சியும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமேன். விடுதலை ராகங்கள் விடியலின் கீதங்கள் முழங்கிட வாருங்களே. புது உலகம் அமைத்திட புது வழி படைத்திட அன்புடன் வாருங்களே. வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள், அனைவரும் வாருங்களே, அனைவரும் வாருங்களே. அன்புக்காகவும் அமைதிக்காகவும் இயேசு மணவானார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே பலியானார். அன்புக்காகவும் அமைதிக்காகவும் இயேசு மணவானார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே பலியானார். ஒன்று கூடுவோம், உணர்ந்து வாழுவோம். ஒன்று கூடுவோம், உணர்ந்து வாழுவோம். சுயநலம் நீக்கி பிற நலம் காத்து அன்பினில் நாம் இணைவோம். வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள், அனைவரும் வாருங்களே, அனைவரும் வாருங்களே.
தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பலியானது லோர்து தொலைக்காட்சிக்கு தொடர் உபயம் மற்றும் திருதி ஆண்டவருக்கு நன்றியாக திருமதி மோனிகா அடைக்கலம் ரீயூனியன் பங்கு மக்களுக்காக மற்றும் திரு அடைக்கலம் பிரேம்குமார் ஆண்மலை பாட்சிக்காக, நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ், நல்லா ஃபார்ம் ஹவுஸ், நல்லா ரிசார்ட், நல்லா அக்ரோ ஃபார்ம், நல்லா பேக்கேஜ் தொழில் வளர்ச்சிக்காகவும், நல்லா குடும்பத்தினரின் நன்றறிதலாகவும், திருமதி ஆரோக்கியமறி உடல் சுகம் பெறவும், செல்வி சினேக தொழிலில் முன்னேற்றம் பெறவும், சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் மற்றும் சென்ட் ஜோசப் செலிப்ரேஷன் மல்டி பர்பஸ் ஏசி ஹால் தொழில் வளர்ச்சிக்காகவும், ஹார்ட் பீட்ஸ் அண்ட் மியூசிக் பார்க் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், குடும்ப கருத்துகளுக்காகவும், திருவண்டார் கோயில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி, சென்ட் ஆண்டனி மேல்நிலைப்பள்ளி வளர்ச்சிக்காகவும், திருதி ஆண்டவருக்கு நன்றியாகவும், திரு ஷபிய தனியர் திருமதி ஆரோக்கியமறி ஆண்மலை பாட்சிக்காகவும், மரி செல்வி உடல் நலனுக்காகவும், திரு ஷபிய கஸ்தோன் திருதி ஆண்டவருக்கு நன்றியாகவும், சேஞ்ச் ஃபேமிலி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், கிளாரா மைக்கேல் சாமி லோர்துராஜ் அருள் ஆரோக்கிய தாஸ் இவர்களது ஆண்மலை பாட்சிக்காகவும், தர்மராஜ் குடும்பத்தின் கருத்துகளுக்காகவும், கோலம் பெரியநாயக சாமி, சூசை அந்தோனி சாமி, சூசை மேரி ரோசாலி, ரேசின் லோர்துமரி பட்டம்மாள், ஜெயமரி அம்மாள், சந்தனமேரி அம்மாள், சூசநாயக்கர், வாலாந்தின் ரெஜினா மேரி, ரேசுனாபேல் அலெக்சாண்டர், பாப்பு நாயக்கர், கோலம் இருதயமரி, சூசநாயக்கர் ஆரோக்கியமரி, ரேசின் அந்தோனி சாமி, லூயி மரியம்மாள், பாப்பு நாயக்கர் மார்கரேட், சௌரி முத்தம்மாள் இவர்களது ஆண்மலை பாட்சிக்காக, திரு தேதோனி அல்போன்ஷால் ஆண்மலை பாட்சிக்காக, முத்தியால்பேட்டை மணிக்கட்டி குடும்பம் திரு சுவாமிநாதன், ஜெயமரி சுவாமிநாதன், ஜெயபாலன் சுவாமிநாதன், ஜெயமரி ஜெயந்தன், தாவித் ராயர், ஞான சவுந்தரம் தாவித் ராயர், ஜெயந்தன் சுவாமிநாதன், செங்கோல் ஜஸ்தீன் இவரது ஆண்மலை பாட்சிக்காகவும், மற்றும் திரு ஜெயந்தன் சுவாமிநாதன் திருதி ஆண்டவருக்கு நன்றியாகவும், உடல் நலனுக்காகவும், குடும்ப கருத்துகளுக்காகவும், முத்தால்பேட்டை சென்ட் ஜோசப் ஸ்டடி சென்டர் வளர்ச்சிக்காகவும், மற்றும் திரு சின்னப்பன் திருதி ஆண்டவருக்கு நன்றியாகவும், சென்ட் ஜாக் அந்துவான் மற்றும் அவரது சகோதரி விக்டர் ஹெலன் உடல் நலம் பெறவும், திருதி ஆண்டவருக்கு லோர்து அன்னைக்கு நன்றியாகவும், பெல்வின் குடும்பத்தில் மரித்தவர்களின் ஆண்மலை பாட்சிக்காகவும், தம்பிதுரை குடும்பத்தில் மரித்தவர்களின் ஆண்மலை பாட்சிக்காகவும், திரு சலோன் குடும்பத்தில் மரித்தவர்களின் ஆண்மலை பாட்சிக்காகவும், நெஸ்டோர் ஹில்டா பப்பி மற்றும் அவரது குடும்ப கருத்துக்களுக்காகவும் நன்றியாகவும், மரி வில்சன், மரி ஜான்சன், மரி குலாதி அவர்களது தொழில் வளர்ச்சிக்காகவும், திருதி ஆண்டவருக்கு நன்றியாகவும், அந்தோனி குரூஸ் அறுவை சிகிச்சை முடிந்து நல்ல உடல் நலம் பெற்று வாழவும், திருதி ஆண்டவருக்கு நன்றியாகவும், திரு ஜான் மோகன், திருமதி வசந்தி மரி இறைவனுக்கு நன்றியாகவும், உடல் நலனுக்காகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், பிள்ளைகளின் படிப்புக்காகவும், திருமதி லியோன்ஸ் ஒனோர் அல்போன்ஸ் லியோன்ஸ் பெர்த் திருதி ஆண்டவருக்கு நன்றியாகவும், விரைவில் பிரான்ஸ் நாடு செல்ல வேண்டும் என்ற கருத்துக்காகவும், திருமதி வெரோனிகா வலேரியன் இவர்களது ஆண்மலை பாட்சிக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களுக்காக இந்த பலியை சிறப்பாக ஜெபிப்போம். அதோடு ஜஸ்டின் குமார் ஆண்மலை பாட்சிக்காகவும், ரெஜினா கல்யாணம் ரவி குடும்ப கருத்துக்களுக்காகவும் திருதி ஆண்டவருக்கு நன்றியாகவும், அமலோற்ப மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பம் லோர்து அகாடமி சிபிஎஸ்சி, லோர்து தொலைக்காட்சி நன்றியாகவும் வளர்ச்சிக்காகவும், சபரிநாதன் ஆண்மலை பாட்சிக்காகவும், மார்க் பிரான்சிஸ் தேமோந்த், ஜாக்குலின் மேரி ஜேவியர் இவர்களது கருத்துக்கள் நிறைவேறவும், பாத்திநாதன், சாமுவேல், பழனிவேல், சபஸ்ரீ மற்றும் குடும்பத்தினர் திருதி ஆண்டவருக்கும் அன்னை மரியாளுக்கும் நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், ஜேர்டன் அபிரகாம் பிறந்த நாளை முன்னிட்டு
இறைவன் அவருக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் தாவீது, தேவநாயகி மற்றும் குடும்பத்தினர் உடல் நலனுக்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், அமல்ராஜ் ஆண்மலைப்பாட்சிக்காகவும், அருள்சாமி, நட்சத்திரம்மாள், தங்கம் என்ற ரோஸ்மேரி இவர்களது ஆண்மலைப்பாட்சிக்காகவும், அந்தோனிமுத்து, பெரிய நாயகம்மாள், சம்பத் என்ற மரிய சூசை இவர்களது ஆண்மலைப்பாட்சிக்காகவும், வேலந்தாங்கல் மற்றும் குடும்பத்தினர் சின்னப்பன் அன்னை மரியாளுக்கும் திருதி ஆண்டவருக்கு நன்றியாகவும், மகிமதாஸ், மார்டின், பிரான்சுவா ஆண்மலைப்பாட்சிக்காகவும், ஜாந்தார்க் அன்னை மரியாளுக்கும் திருதி ஆண்டவருக்கு நன்றியாகவும், மரீஷ் சாந்தி, ரோஸ்லின் தியோடோர் திருதி ஆண்டவருக்கு நன்றியாகவும், அன்னை மரியாளுக்கு நன்றியாகவும், லூசி ஜெயராஜ் ஆண்மலைப்பாட்சிக்காகவும், சிஸ்டர் மோட்சராக்கினி அவர்கள் பெயர் கொண்ட விழாவை முன்னிட்டு இறைவன் அன்னை வழியாக அவர்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், இருதயமரி நிக்கோலா லூயி திருதி ஆண்டவருக்கு நன்றியாகவும், ஆரோக்கியதாஸ் பொலன், கேத்ரின் ஜிமோன் ஜான் ஆண்மலைப்பாட்சிக்காகவும், பமேலா அன்னை மரியாளுக்கு நன்றியாகவும், யூஜின் கிரீசி நன்றியாகவும், ஜான் ஹரிசன் பிறந்தநாளை முன்னிட்டு திருதி ஆண்டவருக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், ஜோட் சோனியா திருமண நாளை முன்னிட்டு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், வில்லியம், பிரிசில்லா மற்றும் குடும்பத்தினர் திருதி ஆண்டவருக்கு நன்றியாகவும், தெரேஸ் கோலன், பிரான்சிஸ் கோலன் ஆண்மலைப்பாட்சிக்காகவும், ஸ்டீஃபன் சார்லஸ் குடும்பத்தினர் நன்றறிதலாகவும் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இக்கருத்துக்களுக்காக இந்த பலியை நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இன்று நாம் அன்னை மரியாளின் விண்ணேற்ற பெருவிழாவையும் நம் நாடு சுதந்திரம் பெற்ற விழாவையும் நாம் கொண்டாடுகிறோம். அன்னை மரியாளின் விண்ணேற்ற பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்ற இந்த நாட்டின் சுதந்திர விழா நம்முடைய நாடு எல்லாவித அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். பொருளாதாரத்தில் விடுதலை, சமூக விடுதலை, சமய விடுதலை, எல்லா நிலைகளிலும் உண்மையான சுதந்திரம் பெற்ற மக்களாக நாம் வாழ நாட்டு தலைவர்கள் மக்களை நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி செய்கின்ற நல்ல உள்ளத்தை இறைவன் அவர்களுக்கு அளிக்க இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இறைவனுக்கு ஏற்ற விதத்தில் இந்த பலியை ஒப்புக் கொடுக்க நமது பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள் இவை அனைத்தினின்றும் நாம் விடுதலை பெறவும், இந்த பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்கவும், இந்த பாவங்களுக்காக வருந்தி இறைவனது மன்னிப்பை கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நன்மையாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கே மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நன்மனத
அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியை தந்தையின் நின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, இம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, முதை திருமகனின் அன்னையாகிய மாசற்ற கன்னிமரியாவை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணக மாட்சிமைக்கு எடுத்துக்கொள்ள நீர் திருவுளமானீர். நாங்கள் விண்ணகத்திற்குரியவற்றை என்றும் நாடி அவரது மாட்சிமையிலே பங்கு பெற தகுதி பெற வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். விண்ணகத்தில் கடவுளின் கோயில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலை மீது சூடியிருந்தார். அவர் கருவுற்று இருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்பு மயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 1/3 பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்பு கோல் கொண்டு நடத்தவிருந்த ஒரு ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்லப்பட்டது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடி போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார்.
பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெஸ்ஸியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. தங்க நகைகள் அணிந்து உமது அரசி வலப்புறம் நிற்கின்றார். ஓபீர் தங்க நகைகள் அணிந்து உமது அரசி வலப்புறம் நிற்கின்றார். பன்னிருவின் மீன் முடியென கொண்டு கதிரோனை ஆடையாய் அணிந்தவராய், பன்னிருவின் மீன் முடியென கொண்டு நீலவின் மேலே நிற்கின்றார். ஓபீர் தங்க நகைகள் அணிந்து உமது அரசி வலப்புறம் நிற்கின்றார். ஓபீர் தங்க நகைகள் அணிந்து உமது அரசி வலப்புறம் நிற்கின்றார். உனது அரசருன் பேரிழலை கண்டு உன்னை என்றும் விரும்பிடுவார். உனது அரசருன் பேரிழலை கண்டு உன்னை என்றும் விரும்பிடுவார். அவரே என்றும் உன் தலைவர், அவரே என்றும் உன் தலைவர், அவர்க்கென்றும் தலை வணங்கு. ஓபீர் தங்க நகைகள் அணிந்து உமது அரசி வலப்புறம் நிற்கின்றார். ஓபீர் தங்க நகைகள் அணிந்து உமது அரசி வலப்புறம் நிற்கின்றார். மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அவர்கள் அழைத்து வருகின்றனர். மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அவர்கள் அழைத்து வருகின்றனர். அனைவரும் அரச மாளிகையில், அனைவரும் அரச மாளிகையில் இதோ வந்து நுழைகின்றனர். ஓபீர் தங்க நகைகள் அணிந்து உமது அரசி வலப்புறம் நிற்கின்றார்.
ஓபீர் தங்க நகைகள் அணிந்து உமது அரசி வலப்புறம் நிற்கின்றார். பன்னிருவின் மேல் முடியென கொண்டு கதிரோனை ஆடையாய் அணிந்தவராய், பன்னிருவின் மேல் முடியென கொண்டு நிலவின் மேலே நிற்கின்றார். ஓபீர் தங்க நகைகள் அணிந்து உமது அரசி வலப்புறம் நிற்கின்றார். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 15, திருவாக்குகள் 20 26 முடிய. சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மரியா விண்ணகத்திற்கு எடுக்கப்பட்டார். வானக தூதரணிகள் மகிழ்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்காஸ் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அந்நாட்களில் மரியாள் புறப்பட்டு யூதேய மலை நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரையாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், முது வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்?
உமது வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேர் வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைந்து எனது மனம் பேருவகை கொள்ளுகிறது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேருடையவர் என்று போற்றும். ஏனெனில் வல்லவரம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் தம் இரக்கத்தை காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். முது ஊழியராகிய இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, ஒரு வியாபாரி புழுக்களை விற்று கொண்டிருந்தார். ஒரு சிட்டுக்குருவி அந்த வியாபாரியிடம் சென்று உண்ணுவதற்கு ஒரு புழு கொடுக்க வேண்டும் என்று கேட்டது. அதற்கு அந்த வியாபாரி சொன்னார், ஒரு புழுவுக்கு விலையாக அதனுடைய சிறகுகளில் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த சிட்டுக்குருவி ஒரு இறக்கை கொடுத்து ஒரு புழுவை வாங்கி உண்டது. அதே போன்று ஒவ்வொரு இறகாக கொடுத்து ஒரு புழுவாக வாங்கி அந்த சிட்டுக்குருவி உண்ணு கொண்டிருந்தது. கடைசியாக அந்த சிட்டுக்குருவி எல்லா இறகுகளையும் இழந்துவிட்டது. எழுந்து பறக்க முடியவில்லை. சிறகடித்து சுதந்திரமாக பறக்க முடியவில்லை. அப்பொழுது மற்ற பறவைகள் அந்த சிட்டுக்குருவியை கொத்தி தின்றுவிட்டது. இது சிறு கதையாக இருக்கலாம். இது நம்முடைய சுதந்திரம். அதை எப்படி நாம் அனுபவிக்கின்றோம்? சுதந்திரம் என்றால் என்ன? அதுவும் அன்னை மரியாளின் விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே நம்முடைய நாடு சுதந்திரம் அடைந்தது. இந்த அன்னையின் விண்ணேற்பு உண்மையான சுதந்திரத்திற்கு பொருள் தருகின்ற ஒன்றாக, உண்மையான சுதந்திரம் என்றால் என்ன என்று நமக்கு விளக்கி சொல்லுகின்ற ஒரு பெரு விழாவாக அன்னையின் விண்ணேற்ற பெருவிழா அமைந்திருக்கிறது. இன்றைய வாசகங்கள், நாம் கேட்ட வாசகங்கள், அன்னை மரியாளின் விண்ணேற்பு, இன்று நாம் கொண்டாடுகின்ற நம் நாட்டின் சுதந்திர விழா, இவற்றை பற்றிய நல்ல சிந்தனைகளை நமக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். சுதந்திரம் என்பது மனம் போன போக்கில் வாழ்வதல்ல. சுகத்தை நாடி நமது சுதந்திரத்தை நாம் இழந்துவிடக்கூடாது என்பதைத்தான் அன்னை மரியாளின் விண்ணேற்ற விழா நமக்கு உணர்த்துகின்றது. மனம் போன போக்கில் வாழ்வது, எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் நினைத்தபடி வாழ்வது, அது சுதந்திரம் அல்ல. அப்படி வாழுகின்ற போது நமது பகுத்தறிவின் கட்டுப்பாட்டில் நாம் இல்லாமல் தீமையான செயல்களுக்கு அடிமையாகி நன்மைகளை செய்ய நாம் தவறுகின்ற ஒரு தவறான பாதையில்தான் அப்படி நாம் வாழ்வோம் என்றால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைத்தான் நாம் வாழ்வோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு அது சுதந்திர வாழ்வு அல்ல, காட்டு மிராண்டித்தனமான வாழ்வு. அது தீமைக்கும் துன்பத்திற்கும் அழைத்து செல்கின்ற ஒரு வாழ்வாகத்தான் இருக்க முடியும். உண்மையான சுதந்திரம் என்ன என்பதை அன்னை மரியாளின் வாழ்வு நமக்கு வெளிப்படுத்துகின்றது. அன்னை மரியாளின் வாழ்வு, இதோ ஆண்டவருக்கு நான் அடிமை, மது வார்த்தையின் படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அன்னை மரியாள் தன்னையே இறைவனுக்கு
முழுமையாக அர்ப்பணித்த ஒரு வாழ்வை. நான் ஆண்டவருக்கு அடிமை, இனி அவரது வார்த்தை தான் எனது வாழ்வு, அவரது வார்த்தையின்படி வாழ்வதுதான் எனக்கு உண்மையான சுதந்திரம் என்ற அந்த ஒரு பொருளில் அன்னை மரியாள் தன்னை இறைவனுக்கு முற்றிலுமாக ஒரு அடிமையாக அர்ப்பணித்து அன்னை மரியாள் வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். அதன் விளைவு விண்ணேற்ற விழாவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். அன்னை மரியாள் எப்படி இந்த மண்ணுக்கு இரையாகாமல் மண்ணோடு மண்ணாக அவரது உடல் மாறிப்போகாமல் இறைவனோடு வாழ்கின்ற அந்த நிலைக்கு அவர் எடுத்து கொள்ளப்படுகின்றார். அப்படி என்றால் அன்னை மரியாளின் வாழ்வு இறைவனது கரத்தில் ஒப்படைத்த ஒரு வாழ்வு. இறைவனது கரத்திலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதுதான் உண்மையான சுதந்திரம். கட்டுப்பாடு இல்லாமல் மனம் போன போக்கில் வாழ்வது, இறைவனது கரத்தில் நின்று நம்மை விடுவித்துக் கொள்வது, அவரது சட்டத்திட்டங்கள் அவரது படிப்பினைகளை ஒதுக்கி அதை விலக்கி வாழ்வது, மனம் போன போக்கில் வாழ்வது, இது சுதந்திரம் அல்ல என்பதைத்தான் அன்னை மரியாளின் வாழ்வு நமக்கு காட்டுகின்றது. அப்படி இறைவனுக்கு அடிமையாக வாழ்ந்த ஒரு வாழ்வுத்தான் இன்று இறைவனோடு வாழுகின்ற ஒரு நிலையை அன்னை மரியாளுக்கு பெற்று தந்தது. இறைவனது கரத்தில் இருப்பது தான் உண்மையான சுதந்திரம். இறைவனது கரத்தில் நாம் இருக்கின்ற போது, அவரது பிடியில் இருக்கின்ற போது எந்த ஒரு தீங்கும் நம்மை அணுக முடியாது என்ற அந்த உண்மையைத்தான் அன்னை மரியாளின் இந்த விண்ணேற்ற விழா நமக்கு உணர்த்துகின்ற ஒரு பாடமாக நாம் பார்க்க வேண்டும். பாரதியார் அவர் பாடிய சுதந்திர பாடலை நாம் பார்க்கின்ற போது, பாரினில் இனி எவருக்கும் யாம் அடிமை செய்யும், பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் என்று அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் சுதந்திரத்தை அவர் வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகளாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். பாரினில் இனி எவருக்கும் அடிமை செய்யும், பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம். அப்படி என்றால் இறைவனுக்கு அடிமையாக இருப்பது, அதுதான் உண்மையான சுதந்திரம். மற்றவர்களுக்கு அடிமையாக இருப்பதல்ல. பாரினில் எவருக்குமே நாங்கள் அடிமைகளாக வாழ மாட்டோம், இறைவனுக்கு மட்டுமே அடிமைகளாக வாழ்வோம் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை பார்க்கின்ற போது, பாரதியாரும் கூட உண்மையான சுதந்திரம் என்பது நாம் இறைவனுக்கு அடிமைகளாக வாழ்வது. அப்படி அடிமைகள் என்று சொல்லுகின்ற போது இறைவன் அவரது பாதுகாப்பில் நாம் இருக்கிறோம், அவரது கரங்களில் நாம் இருக்கிறோம். அப்படி அவரது கரங்களில் நாம் இருக்கின்ற போது நமக்கு எந்த தீங்கும் இருக்காது, நிறை மகிழ்ச்சியை பெற்றவர்களாக இருக்க முடியும். இதைத்தான் அன்னை மரியாளின் வாழ்வு இன்று நாம் கொண்டாடுகின்ற அன்னை மரியாள் விண்ணேற்ற விழா நமக்கு உணர்த்துகின்றது. அன்னை மரியாள் பாடிய புகழ்ச்சி கீதத்தை இன்றைய நற்செய்தியிலே நாம் கேட்டோம். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு இறைவனது இரக்கம் என்றென்றும் தலைமுறை தலைமுறையாக இருக்கின்றது. அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவருக்கு அஞ்சி வாழ்வோர், இறைவனுக்கு தன்னை அர்ப்பணித்து அவரது கரங்களில் அவருக்கு அடிமைகளாக வாழுகின்றவர்கள். இதைத்தான் அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கத்தை காட்டி வருகின்றார். அவர் தோல் வலிமையை காட்டியுள்ளார். நெஞ்சிலே செருக்குற்றவர்களை சிதறடித்தார், வலியோரை அரியணை நின்று அகற்றினார், தாழ்ந்தோரை உயர்த்தினார், பசித்தோரை நலன்களால் நிரப்பினார், செல்வரை வெறும் கையராய் அனுப்பிவிடுகிறார். அன்னை மரியாளின் புகழ்ச்சி கீதத்தில் நாம் பார்க்கின்ற இந்த வார்த்தைகள் உண்மையான விடுதலை, உண்மையான சுதந்திரம் எது என்பதை நமக்கு விளக்குகின்றது. அவருக்கு அஞ்சி வாழ்வோர், அவருக்கு அடிமைகளாக இருப்போர், இதுதான் உண்மையான சுதந்திரம். அப்படி அஞ்சி வாழாதவர்கள், உள்ளத்திலே செருக்குற்றவர்கள், வலியவர்களாக தங்களையே நினைத்து கொள்ளுகின்றவர்கள், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள். ஆனால் அன்னை மரியாளைப் போல இறைவனுக்கு தங்களை அர்ப்பணித்து தாழ்நிலையில் உள்ள அவர்களை தூக்கிவிடுவார், பசித்தவர்களை நலன்களால் நிரப்புவார், செல்வரை வெறும் கையராய் அனுப்பிவிடுவார். இது அன்னை மரியாள் உண்மையான சுதந்திரத்தை நமக்கு எடுத்து சொல்கின்ற வார்த்தைகளாக இருப்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். எனவே உண்மையான சுதந்திரம் என்பது இறைவனது கரத்திலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதல்ல, மாறாக நம்மை இறைவனது கரத்தில் ஒப்படைப்பது, அவரது பராமரிப்பில் வாழ்வது.
இதைத்தான் அன்னை மரியாளின் வாழ்வு நமக்கு காட்டுகின்ற ஒரு பாடமாக இருக்கின்றது. அருளப்ப நற்செய்தியில் கூட நாம் பார்க்கிறோம், பாவம் செய்கின்ற எவனும் பாவத்திற்கு அடிமை, விருப்பம் போல வாழ்வது, மனம் போன போக்கில் வாழ்வது, பகுத்தறிவுக்கு கட்டுப்படாமல் மனம் போன போக்கில் வாழ்வது தீமையான வாழ்வுக்கு தான் அது வழிவகுக்கும். அதனால்தான் பாவம் செய்கின்ற எவனும் பாவத்திற்கு அடிமை, அடிமைக்கு வீட்டில் நிலையான இடமில்லை என்று புனித அருளப்பர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். மகனுக்கு மட்டும்தான் எப்பொழுதுமே வீட்டில் இடம் உண்டு, அடிமைக்கு வீட்டில் நிலையான இடமில்லை. பாவம் செய்கின்ற எவனும் பாவத்திற்கு அடிமை என்ற இந்த வார்த்தைகள், அருளப்பர் சொல்லுகின்ற இந்த வார்த்தைகள் உண்மையான சுதந்திரம் எது என்பதைத்தான் நமக்கு விளக்குகின்றது. எனவே நமது நாடு சுதந்திரம் பெற்ற இந்த விழாவை அன்னை மரியாளின் விண்ணேற்ற பெருவிழாவில் நாம் கொண்டாடுகின்ற போது உண்மையான சுதந்திரம் எது என்பதை அன்னை மரியாளின் வாழ்வு, இன்று நாம் கொண்டாடுகின்ற அன்னை மரியாளின் விண்ணேற்ற பெருவிழா நமக்கு தெளிவாக எடுத்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதோடு அன்னை மரியாளின் விண்ணேற்ற பெருவிழா நாமும் ஒரு நாள் அன்னை மரியாளை போல அவர் இருக்கின்ற இடத்திற்கு செல்லுவோம். நமது உடலும் ஒரு நாள் உயிர்த்தெழும், இறைவன் இருக்கின்ற இடத்திற்கு நாம் செல்லுவோம் என்பதற்கு அன்னை மரியாளின் இந்த விண்ணேற்ற பெருவிழா நமக்கு ஒரு முன் அடையாளம், ஒரு சாசனம். ஒரு சாசனம் என்று சொல்லுகின்ற போது இது ஒரு உறுதிப்பாடு. அன்னை மரியாளை போல நாமும் ஒரு நாள் விண்ணகத்திற்கு செல்லுவோம் என்ற அந்த உண்மையைத்தான் அன்னை மரியாளின் இந்த விண்ணேற்ற பெருவிழா என்று நமக்கு உணர்த்துகின்ற ஒரு உண்மையாக நாம் பார்க்கின்றோம். அப்படி அன்னை மரியாளை போல நாம் அந்த விண்ணேற்ற மகிமையை பெற வேண்டுமென்றால், இறைவனோடு வாழுகின்ற அந்த நிலையை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அவர் வாழ்ந்து காட்டிய அந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். இறைவனது கரத்தில் நம்மை ஒப்படைக்க வேண்டும். இறைவனுக்கு அடிமை என்று சொல்லி அவரது வார்த்தையின்படி நமது வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாம் உண்மையான சுதந்திரம் பெற்றவர்களாக அன்னை மரியாளை போல நாமும் ஒரு நாள் அவர் இருக்கின்ற அந்த இடத்திற்கு செல்ல தகுதி பெற்றவர்களாக நாம் இருக்க முடியும் என்பதைத்தான் இன்று நாம் கொண்டாடுகின்ற அன்னை மரியாளின் விண்ணேற்ற பெருவிழாவும், நாம் கொண்டாடுகின்ற நம் நாட்டின் சுதந்திர விழாவும் நமக்கு தருகின்ற ஒரு பாடமாக நாம் ஏற்று இன்றைய வாழ்வை நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்திப்போம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் துய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் மீதே வெற்றி கொண்டார். பின்னகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருச்சபை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே,
அன்னையின் விண்ணேற்ற பெருவிழாவையும் நம் நாட்டு சுதந்திர விழாவையும் கொண்டாடுகிற இந்த நாளிலே நாம் பெற்ற சுதந்திரம் அது முழுமையான விடுதலை பெற்ற ஒரு சுதந்திரமாக அன்னை மரியாளின் விண்ணேற்றம் நாமும் ஒரு நாள் அன்னை மரியாள் இருக்கின்ற அதே இடத்திற்கு செல்லுவோம் என்ற உண்மையை உணர்ந்தவர்களாக அதற்கேற்ப நமது வாழ்வை அமைத்து கொள்ள நமக்கு தேவையான அருள் வரங்களுக்காக விண்ணக தந்தையிடம் மன்றாடுவோம். நம் திருத்தந்தை பிரான்சிஸ் மற்றும் ஆயர்கள் திருநிலையினர் அவரவர்கள் பொறுப்பை உணர்ந்து தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை முழுமையான விடுதலை பெற்ற மக்களாக வழிநடத்தி செல்லவும் அதனால் இறை அருளை நிறைவாக பெற்று வாழ வேண்டும் என இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பொது நலனை பேணி காக்கும் நாட்டு தலைவர்கள் அவர்களது உதவியாளர்கள் ஆகியோர் தங்கள் கடமைகளை உணர்ந்து மக்களை நீதியோடும் நேர்மையோடும் வழிநடத்தி செல்ல அருள் புரிய இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கடல் வழி பயணிகள் ஏனைய பயணிகள் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். அடிமை தலையில் இருப்போர் சிறைப்பட்டோர் ஆகியோர் முழுமையான விடுதலை பெற்று இறைவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்வை அமைத்துக் கொள்ள அருள் புரிய இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கை, இறைப்பற்று, இறை அன்பு, இறை அச்சம் இவற்றால் தூண்டப்பெற்று என்றும் இறைவனுக்கு உரிய செயல்களிலே நாட்டம் கொள்ளவும் அவர்களது வாழ்வை நேர்மையான விதத்தில் அமைத்து கொள்ளவும் முழுமையான சுதந்திரத்தை பெற்ற மக்களாகவும் வாழ இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம அவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம் நாட்டு தலைவர்கள் அதனை வழி நடத்துகின்றவர்கள் இன்னும் நம்மை ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்கள் உற்றார் உறவினர்கள் அனைவருக்காகவும் சற்று நேரம் மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் அன்பு தந்தையாக இறைவன், எங்களின் இந்த உலக வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிறது என்று நிறைவேறுவீர். மது மக்களாகிய நாங்கள் நேர்ந்தளித்த அந்த மன்றாட்டுக்களை எல்லாம் ஏற்று நாங்கள் விரும்பி கேட்பவற்றை தந்துவிட வேண்டும் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்லவனே, இதோ எங்கள் காணிக்கை, இவை எல்லாம் ஏற்றிடுவீர், இது எங்கள் கோரிக்கை. எல்லாம் வல்லவனே, இதோ எங்கள் காணிக்கை, இவை எல்லாம் ஏற்றிடுவீர், இது எங்கள் கோரிக்கை. எல்லாம் வல்லவனே, இமயத்தின் வெண்பணி சிகரமதில் மகுடாபிஷேகம், தென்குமரியில் கடல்களின் சங்கமதில் பாதாபிஷேகம். இமயத்தின் வெண்பணி சிகரமதில் மகுடாபிஷேகம், தென்குமரியில் கடல்களின் சங்கமதில் பாதாபிஷேகம். சமரச உறவுடன் உள்ளமதில் அன்பின் அபிஷேகம், நாட்டில் அமரரான வீரரின் நினைவில் அஞ்சலி அபிஷேகம். எல்லாம் வல்லவனே, இதோ எங்கள் காணிக்கை, இவை எல்லாம் ஏற்றிடுவீர், இது எங்கள் கோரிக்கை. எல்லாம் வல்லவனே,
சோழர்களே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கின்ற திருப்பலை எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்தே பழி ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, இறை பற்றுடன் நாங்கள் அளிக்கும் இந்த காணிக்கைகளை தயவுடன் ஏற்றருளும். விண்ணேற்படைந்த புனித கன்னிமரியாளின் பரிந்துரையால் எங்கள் இதயங்கள் அன்பித்தியினால் பற்றி எறிய வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, எல்லாம் வல்ல நித்திய இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாகிய கன்னிமரியா இன்று விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். முதத்திராவை அடைய இருக்கின்ற நிலையில் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்றம் திகழ்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையையும் ஆறுதலையும் வழங்கும் முன்னடையாளமாகவும் அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகிய முத திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையிலே மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த அந்த அன்னையை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்தது மிகவும் பொருத்தமாமே. ஆகவே வானக தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து முது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவரே, வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசிர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே இந்த தூயாவியை பொழிந்து அந்த காணிக்கையோட தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை முக்குப்பு கொடுக்கின்றோம். உமது திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவருடைய எண்ணங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆண்டனி ஆனந்தராயர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் என் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்விலே பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மை புகழ்ந்தேத்தும் வரமருடன் மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாருளும். ஆண்டவரையும் தீமையானத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று முது திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டோடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்களுக்கு சமாதானத்தை தந்திரலும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவன் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருடம் திறத்து நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதோ.
எத்துணை எத்துணை அன்பு இது எம்மீரை வழங்கும் நற்கருணை. எத்துணை எத்துணை அன்பு இது எம்மீரை வழங்கும் நற்கருணை. எத்துணை எத்துணை மஞ்சங்களோ எத்துணை எத்துணை வான தூதர்களே கானம் பாடுங்களே. தேவன் எம்மில் வந்தார். வான தூதர்களே கானம் பாடுங்களே. தேவன் எம்மில் வந்தார். விண்ணதை நோக்கிட வேந்தை வரும். வேந்தனின் கரத்தில் நன்மை வரும். விண்ணதை நோக்கிட வேந்தை வரும். வேந்தனின் கரத்தில் நன்மை வரும். முன்னதை நோக்கிட சிந்தை எல்லாம். முன்னதை நோக்கிட சிந்தை எல்லாம் மயங்கி தயங்கி சோர்ந்து விடும். வான தூதர்களே வானம் பாடுங்களே. தேவன் எம்மில் வந்தார். வான தூதர்களே வானம் பாடுங்களே. தேவன் எம்மில் வந்தார். சங்கத்தமிழ் புகழ் பாடி வரும். காவிரி மலர்களை அள்ளி வரும். சங்கத்தமிழ் புகழ் பாடி வரும். காவிரி மலர்களை அள்ளி வரும். எங்களின் நிறை புகழ் மேன்மைதனை. எங்களின் நிறை புகழ் மேன்மைதனை. ஏழ்கடல் அலைகள் கூடி வரும். வான தூதர்களே வானம் பாடுங்களே. தேவன் எம்மில் வந்தார். வான தூதர்களே வானம் பாடுங்களே. தேவன் எம்மில் வந்தார். திருமண அறிவிப்புகள். திருவதி ஆண்டவர் பசிலிக்கா பங்கை சேர்ந்த வானரைப்பேட்டையில் வசிக்கும் டேவிட் ராஜன், எழில் அரசு என்ற அன்னமேரி இவர்கள் மகன் டேவிட் என்ற பவித்ரன் என்பவருக்கும், திருவதி ஆண்டவர் பசிலிக்கா பங்கை சேர்ந்த வானரைப்பேட்டையில் வசிக்கும் மணி என்ற ஜோசப், மாலா என்ற ஜோஸ்பின் இவர்கள் மகள் பிரீத்திக்கும் திருமணமாக இந்த மாதம் 28ஆம் தேதி திருமணம் நடைபெறும் என்பதை அறிவித்துக் கொள்கிறோம். அரியாங்குப்பம் பங்கு நயினார் மண்டபத்தில் வசிக்கும் ஜோசப் ஆரோக்கியமரி இவர்கள் மகன் ஏர்னஸ்ட் என்பவருக்கும், திருவதி ஆண்டவர் பசிலிக்கா பங்கை சேர்ந்த வானரைப்பேட்டையில் வசிக்கும் ராஜேந்திரன் லட்சுமி இவர்கள் மகள் அஸ்வினிக்கும் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி திருமணம் நடைபெறும் என்பதை அறிவித்துக் கொள்கிறோம். சென்னை மேலக்கோட்டையூர் பங்கில் வசிக்கும் ஜோசப் ஞானப்பன் இவர்கள் மகன் அலேன் சி ஜோசப் என்பவருக்கும், திருவதி ஆண்டவர் பசிலிக்கா பங்கை சேர்ந்த முதலியார்பேட்டை வசிக்கும் ஹென்றி எட்வர்ட் ஜான் சுஜாதா இவர்கள் மகள் பிரதீக்ஷாவுக்கும் திருமணம் ஆகும். ஆகஸ்ட் 30ஆம் தேதி திருமணம் நடைபெறும் என்பதை அறிவித்துக் கொள்கிறோம். அரியாங்குப்பம் பங்கை சேர்ந்த சீனிவாசா அவென்யூவில் வசிக்கும் அந்தோனி வின்சென்ட் ராஜ், சுமதி வேர்ஜின் ராணி இவர்கள் மகன் ஜோ விமல்ராஜ் என்பவருக்கும், திருவதி ஆண்டவர் பசிலிக்கா பங்கை சேர்ந்த கர்தினால் தே புசி வீதியில் வசிக்கும்
பஸ்ரோன் தமிழரசி இவர்கள் மகள் ஷர்மிக்கும் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி திருமணம் நடைபெறும் என்பதை அறிவித்துக் கொள்கிறோம். அரியாங்குப்பம் பங்கை சேர்ந்த செல்வராஜ் எலிசபெத் கஸ்தூர் இவர்கள் மகன் வின்சென்ட் என்பவருக்கும், திருவிதையாண்டவர் பசிலிக்கா பங்கை சேர்ந்த சோசை மரிநாதன், செல்வி ஊர்சுல் மேரி இவர்கள் மகள் மேரி கரோலின் பிரியா இவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி திருமணம் நடைபெறும் என்பதை அறிவித்துக் கொள்கிறோம். இந்த திருமணங்கள் சிறப்பாக நடைபெற அவர்களுக்கு ஜெபிப்போம். இந்த திருமணங்களுக்கு தடைகள் இருந்தால் தெரிவிக்கும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறோம். ஜெபிப்போமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, மீட்பளிக்கும் அருள் அடையாளங்களில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். விண்ணேற்படைந்த புனித கன்னிமரியாளின் பரிந்துரையால் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிமைக்கு வந்து சேர அருள் புரிய வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர் பெற சிரம் தாழ்த்தி இறைவனை வேண்டுவோம். புனித கன்னிமரியாளின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவு இரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை என்றும் வளப்படுத்தி அவரது அன்பிலும் பராமரிப்பிலும் உங்களை காத்து வழிநடத்துவாராக. ஆமென். அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் என்றும் அவரது பாதுகாவலை பெற்று வாழ அருள் புரிவாராக. ஆமென். இன்று இறைப்பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வில் மகிழ்ச்சி, விண்ணக பரிசுகள் ஆகிய கொடைகளை நிறைவாக பெற்று வாழ அருள் புரிவாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு
அதிசயம் புரிவோம். அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் இயேசுவே உமக்கு தந்தேன். அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் இயேசுவே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அன்பரே சுராஜனுக்கே நற்கருணை நாதருக்கே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர்க்காய மாற்ற வேண்டும். என் வார்த்தையெல்லாம் பிறர்க்காய மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அன்பரே சுராஜனுக்கே நற்கருணை நாதருக்கே. உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். இந்த தேச எல்லை எங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே.
நாதருக்கே நற்கருணை நாதருக்கே. இயேசுவின் மதுரமான திரையுதயமே என் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திரையுதயமே என் ரட்சணியமாயிரும். புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம தேவிய நற்கருணைக்கு என் நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுது. அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து ரட்சித்திரளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்.